இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு மிக ஆழமான அழைப்பையும் புனித குழந்தை தெரசாவின் அர்த்தமுள்ள எளிய ஆன்மீக செயல்பாடுகளை பற்றி சிந்திக்கவும் நம்மை அழைக்கிறது. நெகேமியா இறைவாக்கினர் எருசலேமின் சுவர்கள் இடிந்து கிடப்பதை அறிந்தபோது மிகவும் துயரமடைந்தார். அவர் விரைந்து எதுவும் செய்யவில்லை. முதலில் அவர் இறைவனிடத்தில் ஜெபித்தார். பின்னர் அரசரிடம் தைரியமாக வேண்டினார். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, என் நேரமும் நம் செயல்கள் ஜெபத்தால் தொடங்க வேண்டும் என்பதே. நாம் எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும் இறைவனின் அருளின்றி எதுவும் சாத்தியம் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக இவ்வாசகம் அமைந்துள்ளது. திருப்பாடல் ஆசிரியர் பதிலுரை பாடலில், இஸ்ரேலர் பாபிலோனில் சிறையில் இருந்த பொழுது எருசலேமுக்காக அழுதார்கள், இவ்வாறாக பாடினார்கள்: எருசலேமே, உன்னை மறந்து விட்டால் எனது வழக்கை வறண்டு போகட்டும். நம் வாழ்க்கையிலும் நம் பார்வை எப்பொழுதும் விண்ணகத்தை நோக்கியே இருக்க வேண்டும். உலக சுகங்கள் தற்காலிகம், ஆனால் விண்ணகமே நம் நிலையான வீடு என்பதை உணர்த்துகிறது. நற்செய்தி வாசகத்தில் இயேசுவை பின்பற்ற விரும்பிய இரு இளைஞர்களின் உவமையை விளக்குகிறார் நற்செய்தியாளர். அவருக்கு மறுமொழியாக இயேசு இவ்வாறாக பதிலளிக்கிறார்: நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. இரண்டாம் அவர் இளைஞருக்கு, நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். இந்த வார்த்தைகள் கடினமாக தோன்றலாம், ஆனால் இயேசு சொல்ல விரும்பியது சீடத்துவம் என்பது பாதியிலேயே நிற்கும் வாழ்க்கை அல்ல, அது முழுமையான அர்ப்பணிப்பு. இயேசுவை பின்தொடர விரும்புகிறவர் தன் பாசங்கள், தன் திட்டங்கள், தன் உலக பொறுப்புகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் இதே சவால்கள் நிறைந்துள்ளது. நாமும் இயேசுவை பின்தொடர விரும்புகிறோம், ஆனால் பல சமயங்களில் சொல்கிறோம்: ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் இந்த கடமை முடிந்த பிறகு, இன்னும் இந்த வேலை சீராகி போன பிறகு என்கிறோம். ஆனால் இயேசுவின் அழைப்பு உடனடியானது. இப்பொழுதே, இந்நிமிடமே அவரை பின்தொடர வேண்டும் என்பதே நற்செய்தியாளரின் ஊக்குவிப்பு. இன்றைய திருநாளில் நாம் புனித தெரசாவை போற்றுகிறோம். சிறிய வயதில் இருந்தே அவர் புரிந்து கொண்டார், இயேசுவை நேசிப்பது பெரிய காரியங்களில் அல்ல, சிறிய செயல்களில் பெரிய அன்புதான் உண்மையான புனிதம். அவரது வார்த்தைகள் இதுதான்: நான் ஆலயத்தில் எந்த பங்கும் செய்ய முடியவில்லை, ஆனால் நான் அன்பு செய்ய முடிகிறது, அன்பே என் அழைப்பு. அவரது சின்ன வழி நமக்கு எளிதாக தெரிந்தாலும் அது ஆழமானது. தினசரி கடமைகளில், சின்ன சின்ன செயல்களில், சிரிப்பில், பொறுமையில், பிறருக்கான உதவியில், இதையெல்லாம் அன்புடன் செய்வதில்தான் புனிதம் இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் நமக்கான அழைப்பு, நெகேமியாவை போல எல்லாவற்றையும் ஜெபத்தினால் தொடங்குவோம். சங்கீதக்காரரை போல விண்ணகத்தையே நோக்கி ஏங்கி வாழ்வோம். நற்செய்தியாளரை போல இயேசுவை முழுமையாக பின்தொடர்வோம், பின்புறம் பார்க்காமல். புனித தெரசாவை போல சிறிய சிறிய செயல்களில் பெரிய அன்பை காண்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மை பின்தொடரும் போது எங்கள் இதயங்கள் தயக்கப்படாமல் முழுமையாக உமக்கே அர்ப்பணிக்க அருள் தாரும். புனித குழந்தை தெரசாவை போல எங்கள் அன்றாட சிறு செயல்களில் அன்பை வாழ கற்றுத்தாரும். எங்கள் கண்கள் எப்பொழுதும் சொர்க்கத்தையே, விண்ணையே நோக்கி இருக்க அருள் தாரும். ஆமென்.